வணக்கம் உறவுகளே. நேபாளத்தில் நேர்ந்த சோகம். நேற்றைய செய்திகளில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது உறவுகளே. சத்குரு ஈசா மையத்தில் இருந்து கூடி 80க்கும் மேற்பட்டோர் ஆத்மீக பயணத்துக்காண்டி நேபாள் பகுதிக்கு சென்றிருந்தார்கள். அவர்களுக்கும் என்ன நடந்தது தெரியவில்லை என்று சத்குரு அவர்கள் ஒரு பேட்டி அளித்திருந்தார். அந்த பேட்டியின் போது அவர் கூட கண்ணீர் மல்க நிலைமைகளை விவரித்திருந்தார். இப்படி ஏன் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது? வழமையாக தொடர் மழை காரணமாக அல்லது மேக வெடிப்பு காரணமாக பருவங்கள் தோறும் மழை வெள்ளத்தால் ஆறுகள் நிரம்பி வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழமை உறவுகளே. ஆனால் இந்த நிகழ்வு அப்படி ஏற்பட்டது அல்ல. அதனால் எந்த முன்னெச்சரிக்கையும் கொடுக்கப்படவில்லை. திடீரென வந்த வெள்ளப்பெருக்கால் எத்தனையோ கோடி பெறுமதியான கட்டிடங்கள் எல்லாம் சிதைந்து போயின. பெரிய பெரிய இரும்பு பாலங்கள் எல்லாம் அடித்து கொண்டு போயின. எத்தனை பேர் இறந்தார்கள், எத்தனை பேரை காணவில்லை என்று இன்னும் சரியான தகவல் இல்லை உறவுகளே. இப்படி திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் ஆராய்ந்து வருகிறார்கள். முதல் தகவலாக அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், திபெத் நேபாள் போர்டரில் மலை உச்சியில் இருந்த பனிப்பாறைகள் திடீரென உடைந்து விழுந்ததுதான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஏன் அந்த பனிப்பாறைகள் உடைந்து விழுந்து ஆற்று பகுதியில் வந்து திடீர் வெள்ளத்தை ஏற்படுத்தினவென்றால் நிலநடுக்கம் அந்த பகுதியில் ஏற்பட்டதாக இப்பொழுது கண்டறிந்திருக்கிறார்கள் உறவுகளை. கிட்டத்தட்ட ரிக்டர் ஸ்கேலில் 4.4 அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதனால் அந்த நிலநடுக்கம் நில வெடிப்பு காரணமாகத்தான் இந்த பனிப்பாறைகளில் ஏற்பட்ட வெடிப்பால் ராட்சத பனிப்பாறைகள் எல்லாம் உருண்டு வந்து ஆற்றில் கலந்ததால் ஆற்றில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டு இப்படி மக்கள் எல்லாம் பலியாகி இருக்கிறார்கள் என்று ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் உறவுகளே. கோசி ஆறு என்னும் ஆறு இமயமலை அடிவாரத்தில் தொடங்கிய உறவுகளே நேபாளத்தின் ஊடாக பாய்ந்து இந்தியாவின் பீகார் வரை வந்து கடலில் கலக்கிறது. இந்த ஆற்றில் வழமையாக ஒவ்வொரு வருடமும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சில துயரங்கள் நடப்பது இயல்புதான். அதனாலேயே பீகாரில் சொல்லுவார்கள், இந்த ஆற்றுக்கு ஒரு மறுபெயர் இருக்கிறது, பீகாரின் துயரம் என்று சொல்லுவார்கள். ஆனால் இப்பொழுது நடந்தது வழமையான ஏற்படும் துயர சம்பவம் அல்ல உறவுகளே. இங்கே இந்த நேபாள் போர்டரில், அதாவது இமயமலை போர்டருக்கு இந்து சமயத்தை சார்ந்தவர்களும் பௌத்த மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு வருடமும் ஆத்மீக பயணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே செல்வார்கள். பெரும்பாலும் ஒரு மிடில் ஏஜ் அல்லது 50 வயதை தாண்டிய தம்பதிகள் தான் இந்த பகுதிகளுக்கு செல்வார்கள் உறவுகளை. கூடுதலாக ஹாலிடே என்ற பர்பஸ் இருப்பதிலேயும் காட்டி ஒரு ஆத்மீக தேடலை மனதில் கொண்டுதான் இந்த இடத்துக்கு மக்கள் செல்லுவார்கள். இப்பொழுது சத்குரு ஈசா நிலையத்தில் இருந்து 80 பேர், குரோம்பேட்டையில் இருந்தும் ஒரு ஹாலிடே சென்டரில் இருந்தும் ஒரு 90 பேர் சென்றிருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் வந்திருக்கிறது. மொத்தத்தில் தமிழ்நாட்டில் இருந்தே 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே ஆத்மீக பயணத்துக்கு சென்றிருக்கலாம். அவர்களின் நிலை என்ன என்று தெரியவில்லை. அப்படியானால் இந்தியா முழுவதும் இருந்து எத்தனை பேர் சென்றார்கள், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது? பிரிட்டன் அரசாங்கத்திடமிருந்து தகவல் வந்திருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த 33 பேர் அங்கே சென்றிருக்கிறார்கள். அவர்களை பற்றி இன்னும் சரியான தகவல் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் 5 மில்லியன் உதவியை உடனடியாக அறிவித்திருக்கிறார் உறவுகளே. இப்படி 28 நாடுகளில் இருந்து
உள்ள ஹாலிடே மேக்கர்ஸ் இங்கே சென்றிருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று அந்த நாட்டுக்கு இன்னும் சரியான தகவல்களை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டான நிலையில் நேபாள அரசாங்கம் இருக்கிறது. அவர்களுக்கு உடனடி உதவியை செய்வதற்கு இந்தியா தயாராகி இராணுவங்களையும் ஹெலிகாப்டர்ஸையும் அனுப்பியிருக்கிறது உறவுகளே. ஆனால் தொடர்ந்து நிலவி வரும் பேட் வெதர் காரணமாக மீட்பு பணிகள் தாமதமாகவே நடைபெற்று வருகின்றன. இந்த பாதிப்பு 2015ஆம் ஆண்டு ஏற்பட்ட எர்த்குவேக்கையும் பார்க்க ரொம்பவே பாரதூரமாக இருக்கிறது என்று நேபாளில் இருக்கும் உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கிறார்கள் உறவுகளே. இப்படி ஒரு இயற்கை சீற்றத்தை நேபாள் நாடு கண்டிருக்கிறது. மனிதனால் இயற்கையை வெல்ல முடியாது, ஆனால் பாதுகாப்பாக சில நேரங்களில் நாங்கள் இருக்க முடியும். ஆனால் இப்படி ஏற்படும் திடீர் மலைகளில் ஏற்படும் பனிப்பாறை சரிவுகள், திடீர் நிலநடுக்கங்கள் எல்லாம் எமது கண்ட்ரோலில் இல்லை. அது இயற்கையின் கண்ட்ரோலில் இருக்கிறது அல்லது இறைவனின் கண்ட்ரோலில் இருக்கிறது என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் இன்னும் எத்தனை பேரை காணவில்லை. ஆரம்பத்தில் வந்த தகவலின்படி ஒரு 800 பேர் தான் மிஸ்ஸிங் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், இப்படியான இயற்கை பேர் அழிவுகளில் ஒவ்வொரு நாளும் மீட்பு பணிகளில் உடல்கள் கண்டுபிடிக்க இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகும். ஆனால் அந்த எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிக்கக்கூடாது என்று எல்லோர் சார்பிலும் நானும் இறைவனை பிரார்த்திக் கொள்கிறேன் உறவுகளே.